அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் சேதுபதி விஸ்வநாதன். இன்றைக்கி நாம் ரிஷப லக்னக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள் அவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 2வது ராசி. இந்த ராசியின் சின்னம் காளை மாடு. இந்த ராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் உள்ளன. இந்த ராசியில் சுக்கிரன் ஆட்சியாகிறார், சந்திரன் உச்சமாகிறார். சில ஜோதிட நூல்கள் ராகுவிற்கு அங்கு உச்சம் என்றும் சொல்கிறார்கள். பஞ்சபூத தத்துவத்தில் ரிஷப ராசி பார்த்திங்கன்னா நிலத்தத்துவத்தை கொண்ட ராசி. அதே போல் ரிஷப ராசி ஸ்திரத்தன்மையுடைய ராசி. ஸ்திரம் என்றால் நிலையான என்று பொருள். அப்போ ரிஷபராசிக்காரங்க ரொம்ப உறுதியானவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் காலை என்ன செய்யும் அதை நம்ம கவனித்தாலே நமக்கு ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கள் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். அதாவது எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையில் பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. அதோடைய நுணுக்கங்கள் வரைக்கும் ரொம்ப ஆராய்ஞ்சு அதை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு வேலைக்கு பழக்கப்பட்டாங்க, ஒரு இடத்துக்கு பழக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள இன்னொரு இடத்திற்கு கொண்டு போகிறதோ இல்லை அந்த வேலையை மாற்றி கொடுக்குறதோ ரொம்ப சிரமம். ஏன்னா அவங்க புதிய மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. செஞ்சதை செஞ்சுக்கலாம். சேஃபர் ஜோனில் இருக்கிறது ரொம்ப பிடிச்ச ராசி ரிஷபராசிக்காரங்க. எனக்கு இதுவே போதும்ப்பா, நான் இதுக்கு மேலே போக விரும்பலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதே நேரத்தில் ஆடம்பர செலவு செய்கிறதுலையும் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் மீறினவங்க தான். புதுசாக ஒன்று வந்திருக்கா, ட்ரை பண்ணுவோம், ஆனால் மாற மாட்டோம். அதை முழுசாகவும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் என்னென்னு பார்த்துப்போம். ஆனால் அதை ரொம்ப ஈடுபாடோடு செஞ்சுக்கிட்டு நம்ம அந்த லைஃப் ஸ்டைலுக்கு மாறலான்னு மாற மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த நிலையான தன்னுடைய இடத்தை அப்படியே தக்க வச்சுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க. சண்டைன்னு வந்துட்டால் அந்த சண்டையை வளர்க்கணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. ஒரு சண்டை வருது, நம்மளால் இருந்தால் சண்டை வரும், சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டு முதல் ஆளாக கிளம்பக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. தேவையற்ற வாக்குவாதங்களில் இவங்க ஈடுபடவே மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுறதுலேயும் சரி, அந்த நுணுக்கம் இருக்கும். கரெக்டாக இப்படி தான் பேசணுங்கிற அந்த தர்ம சிந்தனை அதிகம் உள்ளவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. தான் செய்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா, தப்பு செஞ்சுட்டா கூட ஒத்துக்குவாங்க. ஆமாம், இந்த தப்பு நான் தான் செஞ்சேன், இந்த ரீசனால் செஞ்சேன், தப்பு தான். ஆனால் பிடிவாதம் இருக்கும். நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் இதுக்காக நான் செஞ்சேன், அது என் மனசுப்படி சரி அப்படின்னு நம்பக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அந்த கதை தான். வேண்டானா வேண்டாம், இறங்கி பார்த்து செய்யணுன்னா செஞ்சே தீரணும். யாருக்காகவும் மாற்ற மாட்டாங்க. நம்ம சண்டை போய் வம்புழுத்தா கூட சண்டைக்கு வராதவன் திரும்பி நின்னா எந்த அளவுக்கு ஏன்டா மட்டும் போய் பகைச்சிக்கிட்டோன்னு சொல்கிற அளவுக்கு நேருக்கு நேர் மோதக்கூடியவங்க. மறைஞ்சு மோதவே மாட்டாங்க, நேருக்கு நேர் தான் மோதுவாங்க. ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். அது வரைக்கும் எந்த உறவுகள் சண்டை போட்டாலும் சரி, ஒரு பிரச்சனையானாலும் சரி, விலகி போகத்தான் பார்ப்பாங்க. சண்டை போட்டால் நான் செய்கிறதான் சரி அப்படிங்கிற கட்டத்துக்கு கடைசியில் கொண்டாந்து நம்ம நிப்பாட்டிடுவாங்க. அதே போல் தன்னை அழகுபடுத்திக்குவதில் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஆடம்பரக்காரகன், ஆசைக்காரகன், அழகுக்காரகன். அதனால் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல இவங்களுக்கு ஆசை இருக்கும். அதே நேரத்தில் கலைநயங்கள், ஒரு நடனமாகட்டும், ஒரு அருங்காட்சியகமாகட்டும், எங்கே போனாலும் அந்த கலைநயத்தை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க. அழகை ரசிக்கக்கூடியவன் ரிஷபராசிக்காரகன். காதலிலும் சரி, காமத்திலும் சரி, ரிஷபராசிக்காரகன் ரசனை மிக்கவன். ரொம்ப மென்மையானவன், ரொம்ப தன்மையாக நடத்தக்கூடியவன், இறக்க குணம் கொண்டவன், ரொம்ப நேசிக்கக்கூடியவன். ஆழமான காதல்னு சொல்லுவோம்ல, அந்த காதலும் மண்ணும் தரக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவங்கள்ட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, புதுசாக எதா வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ ஏமாற்றம் வந்தால் கடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. காதலாகட்டும், வாழ்க்கையாகட்டும், ஒரு ப்ரெஷரைஸ்டு லைஃப் வேண்டான்னு நினைக்கக்கூடியவன்.
ஸ்மூத்தாக போகணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு காசு போனால் ஆடம்பரமாக ரொம்ப நான் வாழணும்னா கூட பரவாயில்ல, கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஆனால் இவர்களுக்கு கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் லக்னாதிபதியே நமக்கு 6ஆம் அதிபதியாக வருவான். நோய் இருக்கும், அல்லது கடன் இருக்கும், இல்லை பிரச்சனையே ஏதோ ஒன்று இருக்கும். நம்ம ஒதுங்கி போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை தேடி வரும். ஆனால் இப்படி தான் வாழ்க்கை கொண்டு போவாங்க. அதே மாதிரி பேச்சில் ரொம்ப ரொம்ப வல்லவங்க. எப்படி பேசி எப்படி ஒரு ஆளை கரெக்ட் பண்ணணும், நைஸ் பண்ணணும், இல்லை இந்த இடத்துல நம்ம பேசினா பிரச்சனை ஆகுமா வேண்டாம், யோசித்து பேசக்கூடியவங்க, திறமையாக பேசக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதே மாதிரி ரிஷபத்துக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன்னா லக்னத்தில் உச்சராகிறார். அப்போ இந்த உச்சமடையக்கூடிய சந்திரன் என்ன செய்வார்? 3ஆம் இடமான தைரியத்தை தருவார். எவ்வளோ இருந்தாலும் இந்த முன்னாடி நின்று இந்த வேலையை நான் செஞ்சு காட்டுறேன், இறங்கினா முன்னாடி நின்று செய்வாங்க. அப்போ செய்கிறாங்கன்னா அவசரமும் பட மாட்டாங்க. அது நிதானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிதானத்தோட பொறுமையாக செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. அதே நேரத்தில் முயற்சியை கைவிட மாட்டாங்க. ரிஷப லக்னக்காரர்கள் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. முக்கியமாக பிரதோஷ காலங்களில் நந்தி தேவருக்கு கொம்புகளுக்கு இடையில் சிவனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஜோதிட தகவலுடன் சந்திப்போம்.